இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பாங்க? நல்லவங்களா கெட்டவங்களா? இவங்க எப்படி நம்மக்கிட்ட இருப்பாங்க? மனிதர்கள் என்றால் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை மகாவிஷ்ணு தன்னுடைய வாகனமான கருடனின் மீது அமர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றி வந்தாராம். பூமியின் மேற்பரப்பில் பறந்து கொண்டிருந்தப்ப மகாவிஷ்ணு கருடனிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம். கருடா, இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? எல்லாம் அறிந்த இறைவன் ஏதோ ஒரு திருவிளையாட்டை உண்டாக்கும் நோக்கில்தான் தன்னிடம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதாக புரிந்து கொண்டாராம் கருட பகவான். இந்த உலகத்தில் மொத்தம் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவா என்று பதில் அளித்தாராம். ஆச்சரியம் அடைவது போல புருவத்தை உயர்த்திய மகாவிஷ்ணு, என்ன சொல்கிறாய் கருடா? இத்தனை கோடி மனிதர்கள் வாழும் பூமியில் 3 வகையான மனிதர்கள் தான் இருக்கிறார்களா அப்படி என்று கேட்டாராம். இறைவா, எல்லாம் அறிந்த நீங்கள் என் மூலம் இந்த உலகத்திற்கு எதையோ சொல்ல நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறியாமல் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்கு என்னால் பதில் கூறாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் பதில் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னாராம். இந்த உலகத்தில் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் வாழும் மனிதர்கள் ஒரு வகை, பசுவும் அதன் கன்று போல் வாழும் மனிதர்கள் மற்றொரு வகை, கணவன் மனைவி போல் வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை. இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி முடித்தாராம் கருடன். என்ன கருடா, இப்படி சுருக்கமாக சொன்னால் எப்படி? விரிவாக விளக்கம் வேண்டும் அப்படி என்று சொன்னாராம் மகாவிஷ்ணு கருடனிடம். கருடனும் சொல்லத் தொடங்கினாராம். இறைவா, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவையானது தன் குஞ்சுகளுக்காக பகலில் இரை தேடி செல்லும். அந்த தாய்ப்பறவை வருவதற்குள் சில குஞ்சுகள் பாம்புக்கு இரையாகிவிடும். இரவு கூடு திரும்பும் தாய்ப்பறவை தான் இழந்துவிட்ட குஞ்சுகளுக்காக வருத்தப்படாது. மாறாக கூட்டில் இருக்கும் மற்ற குஞ்சுகளுக்காக இரை கொடுக்கும். அந்த குஞ்சுகளுக்கு கூட தன் பசிதான் தெரியுமே தவிர தாயின் வேதனை புரியாது. அதை பற்றி சிந்தனை அவற்றிற்கு வராது. வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும். அவற்றில் மரத்திலிருந்து சில கீழே விழுந்து மடிந்து போகும். மற்றவை உயிர் வாழும். இந்த வகை மனிதர்கள் வறுமையுடன் போரிடுவார்கள். கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்த போராடுவார்கள். எனவே இவர்களுக்கு இறைவன் பற்றிய சிந்தனை இருப்பதில்லை. இறை தேடும் பறவையைப் போல எந்திரமான வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொன்னாராம். இன்னொரு வகை, மாட்டுத் தொழுவத்தில் பசுவும் கன்றும் வேறு வேறு இடத்தில் கட்டப்பட்டிருக்கும். பசுவை பார்த்ததும் கன்று, கன்றை பார்த்ததும் பசுவும் சத்தம் போடும். தாயிடம் பால் குடித்தால் தன்னுடைய பசி அடங்கிவிடும் என்பது கன்றிற்கு தெரியும். ஆனால் அதன் கழுத்தில் கட்டியிருக்கும் கயிறு அங்கு இருந்து நகரவிடாமல் தடுக்கும். 2ஆம் வகை மனிதர்களும் இந்த பசு கன்றை போன்றவர்கள். அவர்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும். அவரை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பம், பந்தம், பாசம், ஆசை போன்றவற்றில் சிக்கிக்கொண்டு இறைவனை அடைய முடியாமல் தவிப்பார்கள் என்று சொன்னாராம். 3ஆம் வகை மனிதர்கள். இதற்கு முன்பு யாரென்றே தெரிந்திராத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் ஒருவித கூச்சத்தால் அவளுடைய முகம் பார்த்து பேசாமல் ஒதுங்கி செல்வான். புதிதாக வந்த மனைவியும் அப்படிதான். ஆனால் மனைவி தன்னுடைய கணவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிப்பாள், பிடித்ததை சமைப்பாள். அவனுக்காகவே பிறந்தவள் நான் என்பதை கணவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள். நாளடைவில் மனைவியின் அன்பில் கணவன் கரைவான். அவளை விட்டு அவனுக்கு பிரிய மனமே இருக்காது. 3ஆம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான். அவர்கள் கடவுள் சிந்தனையிலேயே கலந்து கழிப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்களை நேசித்த கடவுள் பின்னர் அவர்களை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்வார். அதன் பின் அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று கூறி முடித்தாராம் கருட பகவான். இதை கேட்டு அகமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனின் மதிநுட்பத்தை எண்ணி பாராட்டினாராம். கருடனின் பார்வையில் இந்த 3 விதமான மனிதர்களில் நாம எந்த விதமான மனிதர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்திரத்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும்.
கடவுளை கும்பிடணும்னு நினைச்சாலும் நேரம் இல்லாம ஓடுறோம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம முடிஞ்சளவு நம்ம குடும்பத்தாரிடம் அன்பு காட்டுவோம். அப்படி அன்பு மூலமா நாம கடவுளையும் உணரலாம். கடவுள்கிட்ட நிறைய பேர் அன்பாவும் இருக்காங்க, கடவுளே கதியினும் இருக்காங்க. ஓரளவு சாமி கும்பிடுவோம், முடிஞ்சளவு நாம் நம்பிக்கையோட உழைப்போம். உழைச்சோம் அப்படின்னாவே முன்னுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.